விக்னேஷ், ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? அத்தை கோவப்படாதீங்க அத்தை, ப்ளீஸ். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஏய், உன்னை எல்லாம் பார்த்தா கோவம் அப்படியே தலைக்கேறுது. அன்னைக்கே ரோட்ல பிச்சைக்காரங்களை விரட்டுற மாதிரி உன்னை விரட்டி அடிச்சேன்ல, கொஞ்சம் கூட சூடு சொன்ன இல்லாம இப்படி ஏன் முன்னாடி வந்து நிக்கிற? ஏய், உனக்கு வெக்கமா இல்ல? அத்தை, நீங்க கோவப்பட்டு பேசும்போதெல்லாம் திரும்ப பேசாம இருக்கிறோங்கிறதுக்காக எங்களுக்கு ரோஷம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இருந்தாலும் நீங்க பேசும்போதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையா இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் தங்கச்சி வாழ்க்கை தான் அத்தை. என்ன திரும்ப உன் தங்கச்சிக்கு வாழ்க்கை பிச்சை போடுங்கன்னு கையேந்து வந்திருக்கியா? நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க அத்தை, அத பத்தி எனக்கு கவலை இல்லை. நியாயமா என் தங்கச்சி இந்த வீட்டோட மருமகளா விக்னேஷோட மனைவிங்கிற உரிமையோட வாழ வேண்டிய இடம் இது. ஆனா நடக்கக்கூடாத சில தவறுகளாலையும் தவறான புரிதல்னாலையும் இன்னைக்கு அவ சந்தோஷமா இங்க வாழ முடியாம இருக்கா. விக்னேஷ பிரிஞ்சு அவ பிறந்த வீட்டுல ஒரு ஆளா வாழ்ந்துட்டு இருக்காளே தவிர அங்க சந்தோஷமாலாம் வாழல. காரணம், என்னதான் அவர் மேல கோவமா இருந்தாலும் தேவியால விக்னேஷ வெறுக்க முடியல. அவர் மேல அவ இன்னும் பிரியம் வச்சிருக்கா. விக்னேஷ், நிச்சயமா உங்க மனசுலயும் அப்படிதான் ஒரு எண்ணம் இருக்கும்னு எனக்கு தெரியும். தேவி எந்த அளவுக்கு உங்களை காதலிச்சாலோ அதே அளவுக்கு, ஏன் அதை விட அதிகமா அவளை நேசிச்சவர் நீங்க. அப்படிப்பட்ட நீங்க அவளை வெறுக்க மாட்டீங்க. அவ இப்ப நடந்த எல்லா பிரச்சனையும் மறந்துட்டா. உங்க மேல அவளுக்கு இருந்த கோவம் கூட இப்ப இல்ல. உங்க கூட வாழணும் தான் அவ நினைச்சிட்டு இருக்கா. அதனால இந்த டைவர்ஸ், கவுன்சிலிங் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தர் எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு மனசு விட்டு கொஞ்ச நேரம் பேசினாலே பிரச்சனை எல்லாம் தீந்துரும். இது தேவிக்காக மட்டும் இல்ல, உங்களோட மகனா அன்புக்காக ஏங்கிட்டு இருக்க அந்த குழந்தைக்காகவும் தான் சொல்றேன். உங்க 2 பேரோட சண்டையில பாதிக்கப்படுறது அந்த குழந்தைதான். அந்த பச்சை குழந்தைக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கணும்? ஏய், நிறுத்து. என்ன அப்படியே அப்பா பிள்ளைன்னு உறவை புதுப்பிக்கிறியா? அவன் பிள்ளைய உரிமையா தூக்கிட்டு வந்ததுக்கு தான் அன்னைக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு சொல்லி குடும்பத்தோடு வந்து பிரச்சனையை போலீஸ் வரைக்கும் கொண்டு போனீங்களே. ஆசையா தூக்கிட்டு வந்த குழந்தைய அபகரிச்சுட்டு இப்போ குழந்தை அப்பனோட அன்புக்காக எங்குதுன்னு சொல்லி நாடகம் போட்டுட்டு இருக்கியா? என் பிள்ளைக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கிட்டு போனீங்களே. இப்ப எங்க இருந்து என் பிள்ளைக்கும் உன் தங்கச்சி பிள்ளைக்கும் சம்பந்தம் வந்துச்சு? என்ன திட்டத்தோட திரும்ப இந்த டிராமா பண்ற? ஏய், என் பிள்ளைய பார்த்தா இழிச்ச வேணா தெரியுதா உனக்கு? உங்களுக்கு எல்லாம் ஒரு தடவை சொன்னா உரைக்காது. பார், அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் சொல்றேன். என்னைக்குமே உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு திரும்ப வந்து வாழவே முடியாது. என் புள்ள உன் தங்கச்சி கூட வாழ்ந்த வாழ்க்கையே மறந்துட்டான். புது வாழ்க்கையை தொடங்கணும்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டான். விக்னேஷ், ஏய், என்ன தொட்டில போட்டு நீ பேர் வச்ச மாதிரி விக்னேஷ் விக்னேஷன் கூப்பிட்டு இருக்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, உன் தங்கச்சிக்கு என் பிள்ளைக்கு இருந்த உறவு அவ டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டதோடு முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன ஆனாலும் அவ இந்த வீட்டுக்குள்ள வந்து வாழவே முடியாது. இதுதான் எங்க முடிவு. அத்தை, இது உங்களோட முடிவு, விக்னேஷோட முடிவு கிடையாது. டைவர்ஸ்க்கு அவராதான் முடிவு பண்ணிருப்பாரான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என் குடும்பத்து மேல இருக்கிற கோவத்திலையும் உங்க அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் நாங்க சமமா இல்லைங்கிற உங்க தவறான எண்ணத்துக்காகவும் உங்க வெறுப்ப இவர் மேல திணிச்சிருக்கீங்க. ஆனா உங்க புள்ள உங்கள மாதிரி யோசிக்கிறவர் கிடையாது. அவர் விரும்பினது என் தங்கச்சிய மட்டும்தான். எங்களுக்கு சொத்து இருக்கா, உங்க அளவுக்கு அந்தஸ்து இருக்கான்லாம் அவர் பார்க்கல.
இவங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற காதலுக்காக உங்களுக்கு சம்மதம் இல்லனா கூட உங்களை சம்மதிக்க வச்சு தேவி அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்படிப்பட்டவரு உண்மையான காதலுக்கு மரியாதை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு புரியாது, சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க போறதில்ல. இத பாருங்க விக்னேஷ், நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா உங்க அம்மா சொன்ன மாதிரி தேவிய வேண்டான்னு ஒதுக்கிட்டு இன்னொரு வாழ்க்கைக்கு தயாராகிற ஒரு சீப்பான ஆள் கிடையாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். என்னைக்கா இருந்தாலும் தேவி தான் இந்த வீட்டோட மருமக, நீங்க எங்க வீட்டோட மருமக. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாத்தையும் மறந்து நாங்க இறங்கி வரோம். எதுக்கு? உங்க 2 பேரோட வாழ்க்கைக்காக தான். அதே மாதிரி நீங்களும் எங்களுக்காக இல்ல, உங்களுக்காகவும் உங்க குழந்தைக்காகவும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க கவுன்சிலிங் போறதுக்குள்ள கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வந்து தேவியையும் குழந்தையும் கூட்டிட்டு போவீங்க. விக்னேஷ், நான் நம்பிக்கையோட போறேன். என் நம்பிக்கையை பொய்யாக்கிடாதீங்க. விக்னேஷ், இத பாரு, அவ ஏதோ பேசிட்டு போற. அவ பேசுறதெல்லாம் நீ மைண்ட்ல ஏத்திக்காத. இத பாரு, நீ சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடு.